செட்டப். இது ஏன் வந்து இது டெஸ்ட்ராய் ஆகுது? வாட் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் பி till the execution completes, right? App1 execution completes, but in this case it will not be removed from the memory. Why? ஏன்னா அதான் இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குன்றதால. Why? What is the problem? Because we use this variable inside this function. So what? So we are using. But இப்போ யூஸ் பண்ணலாம். ஆனாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படிதானே? தேவைப்பட்டா ஆக்சஸ் பண்ண, நீ யூஸ் பண்ணல, ஆனா வந்து தேவைப்பட்டா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஐ வில் டெல் யூ ஒன் மோர் ரூல். ஸோ ஓகே, நம்ம சொல்றோம்ல, when the execution completes, the variables inside that function will be destroyed. Who will destroy that? யார் டெஸ்ட்ராய் பண்ணுவா? அது நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஆமா. Are you creating any context? No. We are not creating context. நீங்க கிரியேட் பண்ணல இல்ல. So JavaScript engine is creating that. So who will clean up? Obviously JavaScript engine only. அதுக்கு தான் நமக்கு ஒரு அந்த clean up பண்ற ப்ரோக்ராம் பேர் தான் வந்து garbage collectorன்னு வாங்க, ஓகேங்களா? இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ரன் டைம் இருக்கிற லாங்குவேஜஸ்லயும். let it be JavaScript or Java or any language with runtime such as Go, ஓகேங்களா, PHP, Python, அதுலயும் வந்து ரன் டைம் இருக்குன்னா அது மோஸ்ட்லி டைனமிக் லாங்குவேஜ்ல வந்து இந்த இதுவும் இருக்கும், கார்பேஜ் கலெக்டர் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஹேண்டில் மெமரி மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ டு சி ஆர் இன் சம் அதர் லாங்குவேஜ், C++, இந்த லாங்குவேஜ்ல வந்து யூ ஹேவ் டு ஹேண்டில் த pointers and you have to clean up the memory manually, ஓகேங்களா? ஸோ ஏன் அங்க வைக்கல, இங்க வச்சிருக்காங்கன்னா, this language should be easier. You don't need to handle memory things, right? So that is why they are having a extra component, that is garbage collector, which will take care of that job. But what is the disadvantage? It will slow down your program. Correct. Slow down பண்ணிரும். Performance like C, ஓகேங்களா? C-ல அந்த மாதிரி எதுவும் ஸ்டாப் பண்ணாது. garbage collector என்ன பண்ணும்னா, within a millisecond, every millisecondல maybe it will stop your program as is. அப்படியே ஒரு ஸ்டக் பண்ணி பிரேக் மாதிரி போடும், அப்படியே நிறுத்தி it will clean up memory and then restart the program, ஓகேங்களா? resume that program. So this will happen. ஆனா இங்க வந்து இப்போ ஓகே, how garbage collector will understand that it should be cleaned up? எப்படி அதுக்கு தெரியும் எதை கிளீன் பண்ணணும், எதனா அதை கிளீன் பண்ணக்கூடாதுல்ல? அப்படி கிளீன் பண்ணிச்சுன்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் ரூல், ஸ்கோப் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மெமரியில இருந்து அந்த வேரியபிளை தூக்கணும். ஆப் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு, ஸ்கோப் முடிஞ்சிருச்சுன்னா மட்டும் அது கம்ப்ளீட் ஆச்சுன்னு இல்லை, அது சும்மா அது நம்ம சொல்றது. ஆனா உண்மையில garbage collector எப்போ ரிமூவ் பண்ணோம்னா, when that variable is not able, we will not be able to access, when we will not be, we are not able to access that. அப்போதான் வந்து, அதாவது பேசிக்கா சொல்ல போனோம்னா unreachable, அந்த வேரியபிள் வந்து unreachable-னா, if it is unreachable, then garbage collector will clean up. ஸோ அன்ரீச்சபிள்னா நீங்க உள்ள வர முடியாது, உள்ள கால் பண்ணியிருந்தாதான், உள்ள கால் பண்ணியிருந்தா அது ரீச்சபிள். இது வந்து அன்ரீச்சபிள், இப்போ வந்து ரீச் ஆகல, அதனால டெஸ்ட்ராய் பண்றோம் கார்பேஜ் கலெக்டர். ரீச்சபிள், திஸ் இஸ் இப்போ வந்து டெஸ்ட்ராய் ஆக ரீச்சபிள் பிகாஸ் app1 வந்து இன்னும் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்றது வெளியில இருக்கு, ரைட்? இப்போ app1 வழியா வெளியில எடுத்துட்டீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆல் டேட்டா வந்து, சோ ஆல் டேட்டா ஹேவ் ஆக்சஸ் டு பி, ரைட்டா? ஆல் டேட்டா ஆக்சஸ் இருக்கு. நீங்க ஒரு கன்சோல் போடுங்க, ஆல் டேட்டால கன்சோல் பி நடிங்களா. ஸோ app1 எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிட்டாலும் அப்படி அது வந்து அன்ரீச்சபிளா அப்படின்னா இல்ல, ஸ்டில் இட்ஸ் ரீச்சபிள் த்ரூ இன்னர் ஃபங்க்ஷன், ரைட்டுங்களா? திஸ் வில் ஸ்டே இன் மெமரி. garbage collector will not remove it from memory. அந்த ஃபங்க்ஷனல் இது கால் ஸ்டாக் கிரியேட் பண்ணும்ல, ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ அந்த ஸ்டாக் வந்து இதுல இருந்து ரிமூவ் ஆகாது. This is, we can consider this as a feature. இத வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோஷர்னு வாங்க, இந்த பேட்டர்னை தான் க்ளோஷர்னு வாங்க. அதாவது a function will or any entity, okay, that has access to the its parent scope, ஓகேங்களா? அதாவது நம்ம JavaScript என்ன சொல்லுவாங்கன்னா, inner function that has access to the parent
memory. Okay, functions context. Outer functions. Okay. Is called closure. Closed environment. Closure na பேர் என்னன்னா closed environment. Function na closed தானே. ஆமாமா. அந்த closed environmentக்கு நமக்கு access இருக்கு. ஆமாவா இல்லையா? Still we have access how through inner function. ரைட்டுங்களா? this setup is called closure. க்ளோஷர்னு உள்ள இருக்கிறத சொல்ல மாட்டோம், வெளியில இருக்கிற செட்டப்பை சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த ஆப் ஒன்று தான். ஆப் ஒன்னையும் இந்த ஆல் டேட்டாயும் டுகெதர் we will call as a க்ளோசர், க்ளோஸ் செட்டப். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, ஆல் டேட்டா இஸ் நாட் க்ளோஷர், ஆப் ஒன் இஸ் க்ளோஷர். ஓகேங்களா? பிகாஸ் இட் ஹேஸ் ஒன் மோர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஃப்ரம் இட், ரைட்? அதான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்போ அட்வான்டேஜா அப்படின்னா, ஆமா அட்வான்டேஜ் தான். பாருங்க, நான் இன்டர்னலா வந்து சில வேரியபிள்ஸை வச்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ உள்ள ஒரு பெரிய வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தெரியாம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெமரி லீக். இட் வில் நாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த memory. It will not be removed from the memory till you destroy, I mean till you complete calling inner. inner function எவ்வளவு நேரம் நமக்கு ஆக்சஸ் இருக்கோ ஹலோ ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதாவது க்ளோஷர்ன்றது ஒரு பேட்டர்ன். இட் இஸ் நாட் a feature, it is a pattern that you can implement in almost any language that supports first class functions. first class function என்ன சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா? வேரியபிள் கூட அசைன் பண்ணலாம் நம்ம. if you can generally it will be like if you can treat a function like a value, it's a variable. That language supports first class functions னு சொல்லுவோம். so here also you are able to return the function because வேல்யூ மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியுது, ரைட்டா? இந்த மாதிரி இருக்கிற எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் நம்மளால க்ளோஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், கால் பேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். திஸ் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேங்களா? அந்த க்ளோஷர்ன்றது பேட்டர்ன், க்ளோஸ்ட் என்வயர்ன்மெண்ட். எனக்கு வந்து இது எப்பதான் யூஸ் பண்ணுவோம்? சொல்றேன். திஸ் கேன் பி யூஸ்ட் as a feature or if you misuse, if you are not careful, this will cause a memory leak in your program. ஓகேங்களா? இது எப்போ யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் see who has access to b? app1 have access and all data is also having. app1 and all data. app1ல இருக்கிறத மாத்த முடியாது உங்களால. ஆனா ஆல் டேட்டாவை யூஸ் பண்ணி நான் அதை சேஞ்ச் கூட பிரிண்ட் பண்ணலாம், சேஞ்ச் கூட பண்ண முடியும் என்னால, ரைட்டா இல்லையா? ஆமா. சரி, ஓகே. app1 வந்து லெட்ஸ் ஐ மீன் ஆல் டேட்டா லெட்ஸ் ஆட் a parameter in all data. x ன்னு ஆட் பண்ணுங்க. ஓகே. x b க்கு அசைன் பண்ணுங்க before console. No, do not create a new variable, just assign normal b க்கு reassign value assign பண்ணுங்க, b க்கு x assign பண்ணுங்க. so here now you can call inner function with some value, ரைட்டுங்களா? inner function ஆமா, இங்க வந்து கொடுக்கணும் ஏதாவது ஒரு வேல்யூ. இப்போ வந்து இது ஒரு பிரைவேட் வேரியபிள் மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையா? ஆமாமா, ஒர்க் ஆகுது. ஆமாவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. இன்னொரு பாப்புலர், இப்போ முன்னாடி எல்லாம் இதுலப்பா ஜாவாஸ்கிரிப்ட்ல பிரைவேட் வேரியபிள்லாம் இல்ல, படிச்சிருக்கீங்களா கிளாஸஸ்லாம்? ஆமாமா, இல்ல. in 2022 வந்து they introduced that private class இதெல்லாம் வந்து ES6ல வந்துருச்சு. பட் in 2022ல வந்து இது வந்துருச்சு நமக்கு. என்னது?
கிளாஸ் எல்லாம் ES6ல வந்தது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. பட் there is no private properties. அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்ல there is no private properties. ஓகேங்களா? மெத்தட்ஸ் தெரியும்ல, செட் ஏன்னு கொடுக்குறேன். அதாவது மெத்தட்ஸ்லாம் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ரைட்டு தான். ஆனால் வந்து we don't have something called private properties. அதாவது anybody can access this A. ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் குட். மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்கு. பட் வந்து அப்போ எப்படி வந்து இந்த ஃபீச்சர்லாம் இப்போ பிரைவேட் வேரியபிள் இல்லவே இல்லையா அப்படின்னா இருக்கு. எப்போ வந்ததுன்னா 2022ல. பட் வந்து அப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபீச்சரை வர வைக்கிறதுக்கு? பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? ஜாவா படிச்சவங்களோ C++ படிச்சவங்க யாராவது ஒருத்தர்? ஆமா, அந்த பிளாக்ல இருந்து வராது, அந்த கிளாஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வராது. ஸோ பிரைவேட் வேரியபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரைவேட்டை கன்சிடர் பண்ணோம்னா அதை எப்போ வந்து பிரைவேட்னு சொல்லுவாங்க? அதை எப்போனா ஓன்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னா யூ கேனாட் ஆக்சஸ் இட் லைக் திஸ் வெளியில. ஓன்லி த மெத்தட்ஸ் வித்தின் தட் ஆப்ஜெக்ட் கேன். அந்த மெத்தடால மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும் ஆர் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க மட்டும்தான் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இது மாதிரிலாம் நீங்க டைரக்டா சேஞ்ச் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கால் செட் ஏ. அந்த மாதிரி கால் பண்ணி தான் வந்து யூ கேன் சேஞ்ச் தட் வேரியபிள் ஆர் ஆக்சஸ் தட் வேரியபிள். அதாவது வெளியில ஆக்சஸ் இருக்காதுப்பா. இந்த மாதிரிலாம் எக்ஸ் டாட் ஏ கன்சோல் அப்படிலாம் போட முடியாது. ஓகேங்களா? ரீடே பண்ண முடியாது முதல்ல. ஸோ அந்த மாதிரி, ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இல்லவே இல்லை. இப்போ வந்திருக்கு, அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இல்லை, ரைட்டுங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதை வச்சு, க்ளோஷர்ஸை வச்சு. பாருங்க, இப்போ நான் இப்படி எழுதியிருந்தேன்ல பிரைவேட்னு சொன்னா இதை வச்சு மட்டும்தான் நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து இது ரியல் பிரைவேட் இல்லை. ஏன்னா ஐ கேன் ஆக்சஸ் திஸ், ஐ டோன்ட் நீட் திஸ், ஐ கேன் ஜஸ்ட் டூ லைக் திஸ், ரைட்? திஸ் டாட் ஏன்னு போடுவாங்க. நம்ம இங்க வந்து எக்ஸ் டாட் ஏன் டைரக்டா நானே பண்ணிடலாம். அது எதுக்கு எனக்கு அப்புறம் இது தேவையே இல்லை, நான் டைரக்டா மாத்திடலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி க்ளோஷர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட்எக்ஸ், இதுனா வேற மாதிரி பேட்டர்னும் எழுதுவாங்க. செட் ஏ, ஓகேங்களா? இதே விஷயத்தை இப்படி பண்ணலாம். கெட் ஏ பிரைவேட்னா என்னது? அதானே மீனிங், வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எப்படி இது பிரைவேட் சொல்ற பாருங்க. சரி, ஓகே, ஓகேங்களா? இது புரியுதா? புரியுது. ரைட்டா? இது வந்து ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, ரைட்டுங்களா? இதுல செட் ஏ ஈக்குவல் டு நீங்க என்ன வேணுமோ அதை செட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் இது கால் பண்ணா என்ன வரும்? கெட் எக்ஸ் எக்ஸ்ன்ற ஒன்று வரும், ரைட்டுங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால இந்த 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 செட்டப்பை வச்சு நம்மளால பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை எமுலேட் பண்ண முடியுது. பாருங்க, என்னால் இப்போ வந்து எக்ஸ் டாட் ஏன்னு ஆக்சஸ் பண்ண முடியுமா? என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. புரியுதுங்களா? பிரைவேட்னா என்னப்பா? வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுதானே பிரைவேட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் டாட் ஏ போட்டா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? என்ன சைடு? 1 வரும் தானே? 1 எப்படி வரும்? ஓ சாரி, இங்க எக்ஸ் இருக்கா? இருங்க, இது ஒய் மாத்திட்டேன். சொல்லுங்க, இப்போ எக்ஸ் டாட் இதுக்கு என்ன வரும்? 1 எப்படி வரும்? இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சொல்லுங்களேன் இந்த ஆப்ஜெக்ட். இதுதானே எக்ஸ், இங்க நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறது தான் எக்ஸ்.
இப்போ இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. இதை கூட நான் வந்து ஜேன் மாத்திடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம் ஒரே நேம்ஸ். சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இப்போ இங்க எக்ஸ்னு இருக்கிறது எது தெரியுதா? இந்த ஆப்ஜெக்ட் தான். ஆமாமா, எதுவுமே வராது. ஏன்னா வந்து அது வரும். ஏன்னா ஏன்ற ப்ராப்பர்ட்டியே இதுல இல்ல. கெட் ஏ இருக்கு, பி இருக்கு, செட் ஏ இருக்கு, அவ்வளவுதான் இருக்கே தவிர இங்க வேற எதுவும் இல்ல. ரைட்டுங்களா? நீட்டா பாருங்க, 3 தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி 2 மெத்தட் இருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அன்டிஃபைன் வரும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி தானே இருக்கும், அதாவது வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா இதை வந்து நான் வந்து மெத்தட் வழியா செட் பண்ணிக்கலாம். அது நார்மல் தான். அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல கூட அப்படிதான் பண்ணுவாங்க. ரைட்டா? கெட் ஏன்னு கால் பண்ணா ஏ வரும், செட் ஏ கால் பண்ணா, அதாவது மொத்தத்துல வெளியில ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்படி எப்படி எப்படி அச்சீவ் பண்ணனா அதை, ஆனா நான் ஏவை ஆக்சஸ் பண்ண முடியும், டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான், அது பேர் தான் பிரைவேட். அதான் பிரைவேட் டு திஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ரைட்டுங்களா? இதுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏன்னா இதுவுமே க்ளோஷர் தான், தெரியுதுங்களா? திஸ் இஸ் ஆல்சோ அதுவும் க்ளோஷர். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ்க்கு மட்டும் தான் இதோட ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஐ கேன் சிமுலேட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டுங்களா? யூசிங் க்ளோஷர். இது ஒரு யூஸ் கேஸா? சரி, ஒரு ரியல் யூஸ் கேஸே போட்டு பார்த்துடலாம். நான் ஸ்டாப் வாட்ச் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாப் வாட்ச் என்ன பண்ணுது? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அதான் நம்ம வேணும்ன்றப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணலாம். நம்ம ஒரு இன்டர்வல்ல கால்குலேட் பண்ணோம், ரீசெட் பண்ணோம். அந்த கவுண்ட் வேணா ஒரு வாட்டியும் அதை சேவ் பண்ணுவோம், தெரியும்ல? கால்குலேட்டர்ல ஹிஸ்டரி ஸ்டோர் பண்றோம். ஆமா, சேவ் பண்ணுவோம். சரி, நான் 2-3 கவுண்டர் வேணும்னா 2-3 ஃபோன் வச்சுப்போம். ரைட்டா? ஆனா சில ஆப்ல இருக்கும்பா, இப்படி கூட இருக்கும். ஒரே இதுலயே 2-3 கவுண்டர் கூட நான் ரன் பண்ணலாம். ஓகேவா? கவுண்டர்ஸ் நிறைய கவுண்டர் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஒரு ஜெனரிக் கவுண்டர் ஃபங்க்ஷன் வேணும்பா. கவுண்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒருவேளை கவுண்டர்னா என்னது, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வச்சுப்போம், கவுண்டர். கவுண்டர்னா என்னது சொல்லுங்க? இதுதானே கவுண்டர், ஆமாவா இல்லையா? ஃபங்க்ஷன் ஸ்டாப். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நாம இது ஒரு இதுவாகவே ஆப்ஜெக்டாகவே போட்டுக்கலாமா? சரி, இதுதானே கவுண்டர்? கவுண்டர் தானே? சரி, ஸ்டார்ட்னு சொன்னா திஸ் டாட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம். ரைட்டா? என்ன பண்ணோம்? செட் ரைட் மோட் தெரியுமா? விண்டோ டாட் செட் டைம் மோட்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல நம்ம ஏதாவது கால் பண்ணோம், கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கும் மில்லி செகண்ட்ஸ் இது. ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் ஒரு செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் வந்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். கவுண்டர் ஸ்டாப்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்னா, நான் என்னன்னா இது கிளீன் அப் பண்ணணும். எதுக்கு நான் இதை ஸ்டோர் பண்ணேன்னா, இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அந்த வேல்யூ வச்சு ஸ்டாப் பண்ணுறப்ப அதை ரிட்டர்ன் இது பண்ணணும். செட் இன்டர்வல், சாரி, செட் இன்டர்வல்னா ஒரு செகண்டுக்கும் ஒரு வாட்டி கால் ஆகும்.
நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்கும். எப்படி ஸ்டாப் பண்றது? விண்டோ டாட் கிளியர் இன்டர்வல்னு இருக்கும். சாரி, கிளியர் இன்டர்வல்ல திஸ் டாட் டைமர்னு போட்டு அவ்வளோ, இது ஸ்டாப் பண்ணிடும், கால் ஆக. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிடும் ப்ளஸ் கன்சோல் பண்ணிடும்னு நினச்சிங்களேன். சரி, இது ஒரு கவுண்டரா இல்லையா? ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகாதா? இது என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். என்னென்ன பண்ணா என்ன நடக்கும்? இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸ்டார்டிங்ல டைமர் வந்து 0வா இருக்கு. ஸோ அதுக்கு செட் இன்டர்வல் செட் பண்ணி கவுண்ட் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த கவுண்ட் வேல்யூஸ் டைமருக்கு வந்து அசைன் ஆகும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். ஸோ சப்போஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணனா ஸ்டாப் டைமருக்கு அசைன் ஆகாது, கவுண்ட் ஒவ்வொரு செகண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக ஒரு ஸ்டாப் பண்ண சொல்ல கொடுக்குமா ஃபைனல் அவுட்புட்டு? நம்ம இங்கே கூட பிரிண்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப கூட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? நான் கவுண்டர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? நான் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ண உடனே, ஓகேங்களா, கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாப்னு கால் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். பார்க்கலாமா இது ஒர்க் ஆகுதான்ட்டு? கோடு பார்த்தீங்களா? ஸ்டார்ட் போயிட்டே இருக்கா? 3 4 கவுண்டர் டாட் ஸ்டாப் கால் பண்ண உடனே ஸ்டாப் ஆயிரும். 12 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து கவுண்டர். ரைட்டா? எனக்கு இந்த மாதிரி 2 கவுண்டர் வேணும்பா. இப்போ என்ன பண்றது? ரெண்டு ஆப்ஜெக்ட் தனியா கிரியேட் பண்ணோமா இல்ல? இப்போ ஒரு கவுண்டர் போட்டுருக்கீங்க, ரைட்டு. எனக்கு இன்னொரு கவுண்டர் வேணுமே, என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? புரியல, என்ன சொன்னீங்க ஜனா? இல்ல, வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சரி, இதே நினைக்கிறேன். படிச்சீங்களா? ஜாவால இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சிம்பிள். உங்களுக்கு அங்க கிளாஸ் கிரியேட் பண்ணி, இது வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணி நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? ஆமா, அப்படிதானே? புது ஆப்ஜெக்ட் புது கவுண்டர் வர போகுது, அவ்வளவுதானே? ஆனா நான் இங்க என்ன பண்ணோம், மறுபடியும் இன்னொன்னு போட்டு கவுண்டர் 2ன்னு போட்டு அதை கால் பண்ணிக்கணும் நம்ம. ஆமா தானே? அப்ப எனக்கு 100 கவுண்டர் வேணும். வாட்டி நான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கவா? கஷ்டம் தானே? கஷ்டம். சரி, ஆப்வியஸ்லி ஓகே, எனக்கு கிளாஸ் இல்லப்பா, ஜாவாஸ்கிரிப்ட்ல எனக்கு கிளாஸ் இல்லை. அப்ப நான் இன்னும் என்ன பண்றது? ஃபேக்டரி பேட்டர்ன் ஒன்று இருக்கு, ஒரு பில்டர் பேட்டர்ன். ஃபேக்டரி பேட்டர்ன் சொல்லுவாங்க இதை ஜென்ரலா. மேக் கவுண்டர். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் இதை ஜென்ரேட் பண்ணக்கூடாதா? என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாட்டியும் கோடை காப்பி பண்ண தேவையில்ல அட்லீஸ்ட். ரைட்டா? கவுண்டர்ஸ் எத்தனை வேணா கிரியேட் பண்ணலாம், ஆனா வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் கோடை எழுத தேவையில்ல. மேக் ஆர் கிரியேட் கவுண்டர். கிளாஸ் என்ன பண்ணும்? நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தானே கொடுக்கும். அதுதானே பண்ணது? ஆமா தானே? இப்போ இது என்ன பண்ணுது? இப்போ இது என்ன பண்ணுது? இது ஒரு கவுண்டர் கொடுக்கும். அதுக்கப்புறமா வேணும்னு நினைச்சா இன்னொரு கவுண்டர் வேணும் கொடுக்கும். ஆமா, மேக் அது கிரியேட் கவுண்டர். ரைட்டா? சரி, ரெண்டாவது கவுண்டர் வேணும்னா 2 எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணலாம். கோட் காப்பி எல்லாம் பண்ணல. ரைட்டா? சரி, இப்போ இது என்ன தெரியுதா? க்ளோஷர். இதுவுமே ஒரு க்ளோஷர். இந்த என்வரான்மெண்ட்டுக்கு இதுக்கு ஆக்சஸ் இருக்கும். சரி, இது என்ன க்ளோஷர்? இது எதுக்கு நீங்க ஓகே அப்போ கோட் ரீயூசபிலிட்டி போய் க்ளோஷரான்றீங்கன்னா இல்ல. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த கவுண்டர் ஆப்ஷன்ல. சொல்லட்டுங்களா? இந்த கவுண்ட் 0 தானே இருக்கும். நான் வந்து எப்பவுமே 0ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் விரும்ப மாட்டேன். நான் மேபி 1ல இருந்தோ இன்னொரு கவுண்டர்ல வந்து 2ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப என்ன பண்றது? இங்க ஸ்டார்ட் பண்ண உடனே கவுண்ட் எப்பவுமே 0 தான் இருக்கணும்னு யார் சொன்னா? எனக்கு வேற வேல்யூல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எப்படி கான்ஃபிகர் பண்றது? இங்க வந்து நான் ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்கலாமா அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கலாமா, போடக்கூடாதா? போடலாம்.
சரி பை டிஃபால்ட் 0 போட்டுக்கிறேன். இப்போ இது பேர் வந்து டிஃபால்ட் பாராமீட்டர். இது சொல்லியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி போட்டால் டிஃபால்ட் பாராமீட்டர், அதாவது இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணா அந்த வேல்யூ எடுத்துக்கும், இல்லைன்னா இட் வில் டேக் 0. இதையே நம்ம இப்படி படிச்சிருப்போம், வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்படி படிச்சிருப்போம், வேல்யூ ஆர் கண்டிஷன், வேல்யூ இருந்தா அதை எடுத்துக்கும், இல்லைன்னா 0 அசைன் பண்ணிடும். இதே விஷயத்த டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ்னு சொல்லி ES6ல வந்திருக்கு. இது ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த ஃபங்க்ஷனோட பாராமீட்டருக்கு ஈக்குவல் போட்டு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா இனிஷியல் கவுண்ட்ல வேல்யூ பாஸ் பண்ணா அந்த வேல்யூ எடுத்துக்கும், பாஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் 0 எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து பாஸ் பண்றேன், 1ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு கவுண்டர் கிரியேட் பண்றேன், கவுண்டர் 3. இது 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ என்னால டைனமிக்கா வந்து கவுண்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியுது. இப்போ இது க்ளோஷர்னு சொல்லலாமா? பாருங்க, சொல்லலாம். ஏன் சொல்லுங்க? இப்போ இந்த இனிஷியல் கவுண்ட்டுக்கு இதுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையா? இந்த இந்த ஸ்டார்ட்டுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமா இருக்கு. க்ளோஷர். இன்னொன்னு பிரைவேட் வேரியபிள்ஸும் தேவை. ஏன் சொல்லுங்க? இப்போ இந்த கவுண்டர்ல என் பாட்டுக்கு நான் போயிட்டு டாட் கவுண்ட் இஷ்டத்துக்கு என்ன வேணா இங்க ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிருக்கட்டும். நான் போயிட்டு என் பாட்டுக்கு 100 வச்சா ஒர்க் ஆகாது, மாறிடும். ஆமா தானே? ரைட்டு தானே? தப்பா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை ஸ்டார்ட் பண்றேன், கவுண்டர் டாட் ஸ்டார்ட். கரெக்டா? ஆமா சேஞ்ச் ஆயிடுச்சு. Because I have access to count, ரைட்டுங்களா? இந்த கவுண்ட்டுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கிறதால தானே இந்த பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, அதான் ஆமா பிரைவேட்டா மாத்தணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். let count equal to initial count. That's all, problem solved. this தேவையில்லைங்க. இப்போ ஒர்க் ஆகுமா இல்லையா? இப்போ நான் அந்த மாதிரி பண்ண ஒர்க் ஆகுமா? பிரச்சனை வருமா? வராது. ரைட்டு தானே? கூட இங்க தேவையில்லை இனிமே. ரைட்டா? ப்ராப்ளம் சால்வ். பிரைவேட் வேரியபிள்ஸ் இருக்கிறதால இனிமே ஐ கேனாட் சேஞ்ச் இட் ஒன்ஸ் இஃப் ஐ இனிஷியலைஸ். இதுல என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு பாருங்க. ஐ கேன் செட் மை ஓன் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட்டா? ஆமாவா இல்லையா? அஃப்கோர்ஸ் யூ கேன் செட் இட் த்ரூ திஸ் as well. இதை வச்சு கூட நீங்க செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி கூட பண்ணலாம். இனிஷியலைஸ் பண்றது சொல்றேன். இங்க வந்து கிரியேட் கவுண்டர்ல ஒரு வாட்டி இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா this cannot be changed again by you, right? வெளியில இருந்து you cannot change it. Private, ரைட்டுங்களா? only these methods can do something with that. Safety, ரைட்டுங்களா? ஸோ இது பிரைவேட் வேரியபிள்ஸை எமுலேட் பண்றதுக்கான கிளியரான பேட்டர்ன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல கிளாஸ் இல்லை, ஆனா கிளாஸ் மாதிரி எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. this is one of the real use case. இன்னும் சொல்ல போனா நீங்க ரியாக்ட்ல எடுத்தீங்கன்னா எல்லா ரியாக்ட்னு இருக்குல்ல ஒண்ணு, அதுல போனா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும், பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே. சரி, நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ்? ஸோ கோட் வைஸ் வந்து ஓகே, அது வந்து ஷார்ட்டாக எழுதலாம், அது ஒரு ஸ்கோப்பிங் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆனால் வந்து எப்போதான் யூஸ் பண்ணலாம் ஆரோ ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம்? இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலையா? ஆரோ ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு டிஃபரன்ஸ். ஓகே சரி, அப்போ இதுவே ஒரு டாபிக் வரும்.